ஆட்சியிலே பங்கு தந்தால் மட்டுமே திராவிட முன்னேற்ற கழக கூட்டணி என்று கட்டிக்கொண்டவர்களாக விரும்புகிறார். இல்லை விஜய் கூட்டணி நோக்கி காங்கிரஸ் என்ற கிளி பறந்துவிடும் என்பதை கூறி வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகின்றேன். இன்றைய அரசியல் களத்துல சீமான் அவர்கள் கேட்கக்கூடிய கேள்வி, என்னுடைய கேள்விக்கு விஜய் பதில் சொல்லுவாரா அப்படின்னு சொல்லி பயங்கரமா டென்ஷன் ஆகி மனுஷன் கத்திட்டு இருக்காரு. அவர் அப்படி என்ன கேள்வி கேட்கிறாரு, அதுக்கு என்ன விஜய் அவர்கள் பதில் சொல்லல அப்படிங்கிற விஷயத்தை பார்ப்போம். சிஎம் சார் அப்படின்லாம் சொல்லக்கூடாது, அவர் இப்படியெல்லாம் நீங்க சொல்லவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புறம் சபாநாயகர் அப்பாவு அவர்களுடைய கதறல் சத்தம் அப்படிங்கிறது பெரும் அதிக அளவுல கேக்குது. சோ நெக்ஸ்ட் விஜய்க்கு நான் ஆதரவு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் விஜய்க்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நண்பர் மாதிரி இணக்கமா கொஞ்சம் தோல் கொடுக்குறாரு அப்படின்னா ஒரு பெரிய விஷயம் அல்லவா அப்படின்னு சொல்லி இந்த ஒரு ரொம்ப டாபிக்கா பேசப்படுற ஒரு விஷயமாவும் இது இருக்கு. என் டோட்டலா என்ன நடந்துச்சு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீகோட் பண்றேன். மிஸ் பண்ணிடாதீங்க, லாஸ்ட் எண்ட் வரைக்கும் ஸ்கிப் பண்ணாம பாருங்க. அனைவருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். என்ன தீபிகா நடிகர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்க. ஆனா அவரு கொஞ்சம் பேசுறத நீங்களே பார்க்கும்போது சிஎம் அங்கிள் மாதிரி சிஎம் சார் அப்படின்னு நம்ம சினிமாவில் பேசுற மாதிரி பேசுறாரு. சட்டப்பேரவையில எல்லாருமே ஒண்ணுதானே, எல்லா கட்சிகளையும் ஒரே மாதிரி தானே பார்க்கணும். ஆனா அப்பாவை அப்படி பார்க்க மாட்டேங்கிறாரே அப்படிங்கிறது உள்ள இருக்கிற பல கட்சி தரப்பினருக்கு ஒரு பெரும் ஒரு அதிருப்தி தான். சோ பாஜகவில இருந்து ஏதாவது ஒரு 4 நபர்கள் இருக்கிறவங்க பேசணும் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணா அவங்க யாரையுமே விடுறது கிடையாது. உட்காருங்க அப்படின்னு சொல்லி மறைச்சிடுறதும், உடனே எதையாவது ஒண்ணு பேசி கொலாப்ஸ் பண்ணிடுறாரு. சோ இன்னைக்கு திமுகவினராவே முழு திமுகவினராவே மாறிட்டாருங்க அப்பாவும் அப்படின்னு சொல்லும் வகையில தான் சபாநாயகர் அவர்களை பற்றி நிறைய குற்றச்சாட்டு. சோ சிஎம் சார் அப்படின்லாம் அவர் சொல்லக்கூடாது. விஜயனுடைய தோரணைய பாத்தீங்களா, அவர் எப்படி பேசுறாருன்னு. முன்னாடி அங்கிள் அப்படி இப்படின்னாரு, இன்னைக்கு பார்த்தா சிஎம் சார் அப்படிங்கிறாரு. அந்த தோனி, அந்த பேச்சு வாக்கு அதெல்லாம் ஒன்றும் சரியில்லை, ஒரு மாதிரி இருக்கு அப்படின்ற மாதிரி திரும்பவும் இன்றைக்கு அப்பாவு அவர்களுடைய பேச்சுன்றது ரொம்ப வைரலா இருக்கு. ஏங்க அவர் அப்ப எப்படிதாங்க பேசணும், அவர் எப்படிதான் கூப்பிடணும்? சார் அப்படின்னாலும் பிரச்சனை, அங்கிள்னு சொன்னாலும் பிரச்சனை, ஸ்டாலின் அப்படின்னு சொன்னாலும் பிரச்சனை, முதலமைச்சரேன்னு சொன்னாலும் பிரச்சனை. எப்படிதாங்க கூப்பிடணும் சொல்லுங்களேன், நீங்களே சொல்லுங்க. இல்ல அப்படியே உடனே ஊபிஸ் சொல்ற விஷயம் என்ன தெரியுமா, அவரை தளபதின்னு சொல்லுங்க, அவரை தங்க தளபதின்னு சொல்லுங்க, விடியல் எங்கெல்லாம் மீட்க வந்த தலைவரேன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி நிறைய பேர் அதுக்கு அவங்களே கமெண்ட்ஸ் சொல்லிக்கிறாங்க. ஏங்க சொல்லுனா நீங்க சொல்லுங்க, இவங்களெல்லாம் சொல்லுனா தமிழகத்தை நானும் ஆளணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்து, நானும் அரசியல் களத்துல பெரிய ஒரு இடத்தை பிடிக்கணும் அப்படின்னு சொல்லி எதிர்பார்த்துட்டு நிக்கிற அந்த மனுஷன் பிரதானமா ஆளும் கட்சியில இருக்கிற நபரை புகழ்ந்து பேசணும் அப்படின்னு எதிர்பார்ப்பது தவறு தானே, முற்றிலும் தவறு தானே. சரி ஓகே, அப்பயும் அவர் அவ்வளவு அளவுக்கு மோசமாலாம் ஒன்றும் விமர்சனம் பண்ணிருந்தே. போன வாட்டி அங்கிள் அப்படின்னாரு, அதுக்கு எக்கச்சக்கமான சர்ச்சைக்குரிய வார்த்தைகளை நீங்க திட்டினீங்க, பேசினீங்க. இன்னைக்கு சிஎம் சார் அப்படின்னு தானே சொல்றாரு, அது அவ்வளோ பெரிய தப்பா என்ன அப்படின்னு இன்னைக்கு அவருடைய ஆதரவாளர்கள் கொதிச்சு எழுந்துட்டு இருக்காங்க. இது ஒரு பக்கம் அப்படின்னா, திமுகவினுடைய அட்வொகேட் சரவணன் அண்ணாதுரை அவர்கள் ஒரு ட்வீட் போட்டிருக்காரு. அந்த ட்வீட்ல ஏங்க 300 ரூபாய் தமிழக வெற்றி கழகம் தாய்மார்களுக்கு கொடுப்பதாக சொல்லி 200 ரூபாய் மட்டும் கொடுத்திருக்கீங்க, இது தாய் குலத்தின் சாபத்துக்கு ஈடாகும். சோ அவங்களுடைய சாபத்தை சம்பாதிக்காதீங்க, எப்பயா இருந்தாலும் என்னவா இருந்தாலும் உங்களுக்கு கூடுற கூட்டம் அப்படிங்கிறது தானா சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தானே நாங்க இத்தனை நாளா நினைச்சிட்டு இருந்தோம். ஆனா பாவம் இந்த வீரமான முழக்கத்தை எல்லாமே கொடுத்துட்டு பணம் கொடுத்துதான் இது சேர்ந்த கூட்டம் அப்படின்னு தெரியும் போது ஐயோ பாவம் அப்படின்னு சொல்லி என்னையா இதெல்லாம் மோசமா இருக்கே அப்படின்னு சொல்லும் அளவுக்கு தான் ட்வீட் ஒன்று போட்டிருக்காருங்க. சோ பத்திரமா இருக்கணும் அப்படின்னு சொல்லி தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர்களும் உஷாரா இருக்காங்களாமா. என்ன காரணம் அப்படின்னா, ஒரு வீடியோ ஒண்ணு வைரல் ஆகுது. சோ தமிழக வெற்றி கழகத்தினுடைய முக்கிய நபர்கள் மாதிரி சைட்ல நிறைய பேர் நிக்கிறாங்க. பெண்கள் கூட்டம் அப்படிங்கிறது அவங்களை நோக்கி வருது. இப்படிப்பா தம்பிப்பா அப்படிப்பா இப்படிப்பா அப்படின்னு சொல்லி என்னவோ ஒண்ணு பேசிட்டு போறாங்க. அந்த பேச்சை யாரோ ரெக்கார்ட் பண்ணி, இங்க பாருங்க அவங்க பணம் கேட்கறாங்க, 300 ரூபாய் கொடுக்கறதா சொல்லி 200 ரூபாய் மட்டும் தான் கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு பணம் கொடுத்ததுனால என் மீதி பணத்தை கொடு, என் 100 ரூபாயா கொடு அப்படின்னு சொல்லி பெண்கள் தாய்மார்கள் அங்க சண்டை போடுற விஷயங்களை நம்மளால பார்க்க முடியுது பாருங்க அப்படின்னு சொல்லி திமுகவால வைரல் செய்யப்பட்ட வீடியோ அப்படிங்கிறது ஃபேக்ட் செக் செய்யப்பட்டு முற்றிலும் பொய் அப்படிங்கிறது நிரூபணம் ஆயிருக்கு. ஆக்சுவலி அவங்க கேட்டது என்னவோ, எங்களுக்கு தூய்மை பணியாளர்கள் அப்படின்னு சொல்லியும் எங்களுக்கு வேலையை கொடுக்குறோம், இப்படி நடக்கும் அப்படி நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுக்கான அங்கீகாரம் எதையுமே அவங்க கொடுக்கல, எப்படியாவது அது எல்லாத்தையுமே மீட்டு கொடுத்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு தான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த நபர்கள் கிட்ட இவங்க ஒரு கோரிக்கை மாதிரி பேசினாங்க. ஆனா நடந்த விஷயங்கள் என்னவோ, ஆனா கூட்டி கழிச்சு பார்த்தா இதுதான் அப்படின்னு சொல்லி
நீங்களாவே ஒண்ணு கிரியேட் பண்ணிக்கிட்டீங்களே நியாயமா அப்படின்னு சொல்லி பல கேள்விகளை கேக்குறாங்கங்க. அண்ட் இதுல அட்வொகேட் அவர்கள் சரவணன் சொன்ன விஷயம் அப்படிங்கிறது இன்னும் கூடுதலா நடக்காத ஒரு விஷயம், நடக்கலன்னு தெரியும், ஆனாலும் 200 ரூபா 300 ரூபான்னு யார் சொல்றத பாடுறது அப்படின்னு சொல்லிதான் தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்த ஒரு நபர்களும் இவருடைய ட்வீட்க்கு ரிப்ளை போட்டுக்கிட்டு இருக்காங்களாம். அண்ட் அடுத்ததா பேரறிஞர் அண்ணா அப்படிங்கிற ஒரு விருதை செந்தில்வேல் அவர்களுக்கு கொடுத்திருக்காங்க. யாருக்கு? திரும்ப சொல்லு, மறுக்கா சொல்லு. அவரே தாங்க, அண்ணா என்று தன்னை தானே பெருமையாக கூறிக்கொண்ட செந்தில்வேல் அவர்களுக்கு அந்த ஒரு விருது ஒண்ணு ரொம்ப நாள் முன்னாடி கொடுத்தாங்க. அவரு அதுக்கப்புறமா ரொம்ப நாள் ஆளை காணும்ல, இப்ப என்ன சொல்றாரு தெரியுமா? 1955 கோபாலபுரம் வீடை கலைஞர் அவர்கள் கஷ்டப்பட்டு வாங்கினாரு அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய ஹிஸ்டரியே கொடுத்துட்டு இருக்காரு. இந்த மாதிரி அப்பா அவர் சம்பாதிச்ச காசு இப்போ கஷ்டப்பட்டு அவர் வராரு அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் அவங்களுடைய அப்பாவே அவர் அப்பெல்லாம் பிறக்கல, 2-3 வயசு தான் இருந்திருக்கும். அப்பவே கலைஞர் அவர்கள் இவ்வளவு சம்பாரிச்சு இவ்வளவு பண்ணிட்டாரு. இன்னைக்கு இவரு என் சொந்த காசுல நான் சம்பாரிச்சேன், எனக்கு எவ்வளவு திமிரு இருக்குன்னு அவர் எப்படி சொல்லலாம்? இவரை பார்த்தா எப்படி தெரியுது? எப்படி தெரியுது? எல்லாத்தையுமே ஏமாத்தி வாங்குற மாதிரியா தெரியுது? என்னங்க சொல்றீங்க அப்படின்ற மாதிரி செந்தில்வேல் அவர்களுக்கு செம்ம கோவங்க. பயங்கர டென்ஷன் ஆயிட்டாரு மனுஷன். அவருடைய டென்ஷனை பார்த்து உண்மையாவே நிறைய பேர் டென்ஷன் ஆயிட்டாங்க. என்ன பேசுற தம்பி, நீ புரியுதா? புரிஞ்சுதான் பேசுறியா என்ன? சும்மா ஓவரா பண்ணக்கூடாது, கும்மனரு அப்படின்னு சொல்லி பல பேர் கூட்டம் கூடி அவருக்கான ஒரு விமர்சனம் அப்படிங்கறத வச்சுக்கிட்டு இருக்காங்க. சோ என்ன நடக்குதுன்னே புரியல, எங்க எப்படி சப்போர்ட் பண்றாங்கன்னு புரியல, தப்புன்னு தெரிஞ்சுமே நிக்கிறாங்க அப்படிங்கிறது இன்னும் கூடுதலான ஒரு அதிர்ச்சிகரமான விஷயம் தான். சரி, ஓகே. இப்போ சீமான் என்னவோ கேட்டாருன்னு சொன்னிய தீபிகா, வாட் இஸ் திஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, வாட் இஸ் தட் அப்படின்னு கேட்டீங்கன்னா, சீமான் அவர்கள் சொல்ற ஒரு விஷயம், இன்னைக்கு கொள்கை எதிரி அப்படின்னு சொல்லப்படுற பாஜக எனக்கு வேணாம், எனக்கு அவங்கதான் பிடிக்காது, எனக்கு அந்த கட்சியே வேண்டாம் அப்படின்னு சொல்ற நீங்க காங்கிரஸை மட்டும் ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிறீங்க? அப்ப அவங்க உங்களுக்கு வேணுமா? சொல்லுங்க எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு சீமான் அவர்கள் ஒரு கேள்வியை ஒண்ணு முன் வைக்கிறாரு. சரி, ஓகே, இந்த கேள்வி, இந்த கொஸ்டின் அப்படியே தூரம் வச்சுட்டு அடுத்து இன்னொன்னு கேட்கறது என்னன்னா, திமுகவினுடைய கொள்கை எனக்கு வேண்டாம் அப்படின்னா நீங்க காங்கிரஸையும் வேணாம்னு தானே சொல்லணும். திமுக ஒழிக்கணும் அப்படின்னா காங்கிரஸையும் ஒழிக்கணும் தானே சொல்லணும். அவங்கள பத்தி வாயவே திறக்க மாட்டேங்கிறீங்களே. அப்போ திமுகவுக்கும் எனக்கும் தான் சண்டை அப்படின்னு சொல்ற நீங்க, அப்ப அதிமுக உங்களுக்கு நண்பனா? அவர் உங்களுக்கு எதிரினா இவங்க நண்பரா? அப்போ இவங்க உங்களுக்கு பாஜக வேணாம் அப்படின்னா அவங்க உங்களுக்கு வேணுமா அப்படின்னு சொல்லி சீமான் நிறைய கேள்விகளை கேட்கிறாரு. இந்த ஒரு நேரத்துல இவருடைய கேள்விக்கு ஏத்த மாதிரி காங்கிரஸ் பக்கத்துல இருந்து ஒரு பதில் வந்திருக்கு. திமுகவினுடைய ஆட்சி வருது அப்படின்னா எங்களுக்கு அந்த ஆட்சியில பங்கு வேணும், பங்கு கொடுத்தே ஆகணும். சும்மா 3 சீட்டு 4 சீட்டு ஒப்பேத்திட்டு போலாம்லாம் நீங்க நினைக்க கூடாது. எங்களுக்கு ஆட்சியில பங்கு அப்படிங்கிறது கண்டிப்பா வேணும், கொடுக்கக்கூடிய தொகுதிகளை நாங்க ஜெயிச்சு காமிப்போம் அப்படின்னு சொல்லி அங்க நடந்த ஒரு பெரிய மீட்டிங்ல முக்கிய தலைகள் பல பேர் பேசுறாங்க. இதுல திராவிட அரசுக்கு நாங்க சொல்லிக்கிறோம், நீங்க கண்டிப்பா ஆட்சியில பங்கு கொடுத்தே ஆகணும். அப்படி கொடுக்கல அப்படின்னா காங்கிரஸ் என்ற கிளி பறந்து போயிட்டு விஜய் அப்படின்ற கூட்டை நோக்கி பறந்து போயிரும், அங்க போயிட்டு நாங்க அடைக்கலம் தேடி அங்க போயிருவோம் அப்படின்னு சொல்றாங்க. சோ இது எல்லாமே இப்போ தமிழக வெற்றி கழகத்துக்கு ஒரு நல்ல விஷயம் தான். அதே சீமான் அவர்கள் கேட்கிற கேள்விகள் கூட மேட்ச் பண்ணி பார்த்தோம் அப்படின்னா மோஸ்ட்லி அவர் காங்கிரஸ் கூட தான் இணக்கமா இருப்பாரோ அப்படிங்கிற கேள்வியும் வருது. இத்தனை நாட்களா காங்கிரஸ் கூட தான் அவங்க ஒரு பெரிய அளவில் அலையன்ஸ் இருக்கு அப்படின்னும் போது இன்றைக்கு ஆன் ஸ்டேஜ்ல எல்லார் மத்தியிலையும் பெரிய தலைகளும் கை தட்டி ஓகே அப்படிங்கிற மாதிரி அக்செப்ட் பண்றாங்க அந்த ஸ்டேட்மெண்ட்க்கு அப்படின்னா மோஸ்ட் ஆஃப் த டைம் எல்லாருமே யோசிச்சு இருக்கக்கூடிய விஷயம் அப்படின்னா அவங்க எல்லாருமே ஓகேன்னு டிசைட் தான் பண்ணி வச்சிருக்காங்க போல. அதை இந்த நபர் ஸ்டேஜ்ல சொல்லும் போது சந்தோஷத்துல கை தட்டுறாங்க. அப்போ திமுகவுல எந்த பிரச்சனையும் இல்லை, உட்கட்சி பிரச்சனை பெருசா கிடையாது, எல்லாரையும் சமாளிப்பாரு அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கிறதுலாம் சும்மாவா என்ன? இதுக்கப்புறம் தாங்க இருக்கு, இதுக்கப்புறம் தாங்க ரியல் சீனே இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய வகையில தான் அரசியல் களம் செம்ம ஹாட்டா போகுது. ஒரு விஷயத்தையும் மிஸ் பண்ண போறது இல்ல. A to Z உங்களுக்கு எல்லாத்தையும் அப்டேட் பண்றேன். நிகழ்கால நிகழ்வுகள் எல்லாமே தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சீங்கன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.